மண்ணின் இரத்தம், நடுகள் வழிபாடும் கன்னிமாரும். மண்ணின் இரத்தம் இது வெறும் வார்த்தை அல்ல, நம் முன்னோர்கள் சிந்திய தியாகத்தின் சாட்சி. நாம் இன்று மிதிக்கும் இந்த மண்ணில் ஒவ்வொரு துகள்களிலும் ஒரு வீரனின் கதையோ அல்லது ஒரு தியாகத்தின் ஈரமோ கலந்திருக்கிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தர்மத்திற்காக உயிர் நீத்த மனிதர்களை கல்லாக மாற்றி வணங்கும் மரபு நம்மிடம் உண்டு. நடுகள் இது வெறும் கல் அல்ல, காலத்தின் கண்ணாடி. ஊரை காக்க போராடி மடிந்த வீரன் என பலரின் வீர மரணத்தை இந்த நடுகர்கள் பறைசாற்றுகின்றன. மண்ணில் விழுந்த இரத்தத்தை தெய்வமாக்கி அவர்களுக்கு நடுகள் நட்டு அதை வழிபாடாக மாற்றியது தமிழ் சமூகம். இன்று நாம் குலதெய்வங்களாக வணங்கும் பல தெய்வங்கள் அன்று நம்மிடையே வாழ்ந்த மாவீரர்களே. வீரர்களுக்கு இணையாக தியாகம் செய்த பெண்களை நாம் கன்னிமார் என போற்றுகிறோம். வீரம் விளைந்த மண்ணில் அறத்தை காக்க தன்னுயிர் நீத்த பெண்களை சப்த கன்னிமார்களாக நாம் வழிபடுகிறோம். இவர்கள் காடுகளின் காவலர்கள், நீரின் தெய்வங்கள், நம் வம்சத்தின் வேர்கள். மண்ணின் இரத்தம் இவர்களின் உருவத்தில் அன்பாகவும் அருளாகவும் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. வரலாற்றை மறந்த சமூகம் நிலைக்காது. நடுகர்களும் கன்னிமாரும் நம் முன்னோர்களின் அடையாளங்கள். அவர்கள் சிந்திய இரத்தத்தில்தான் நம் பண்பாடு முளைத்திருக்கிறது. அந்த வேர்களை தேடி போவோம். நம் வீர வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வோம். மண்ணை போற்றுவோம், மாவீரர்களை வணங்குவோம்.